இப்ப வர வழியில அடிச்சு பிடிச்சு வரும்போது திரும்ப டிவியில பிரேக்கிங் நியூஸ். நம்ம சேப்பாக்கம் கிரவுண்ட் இருக்குல்லைங்க, ஐபிஎல் நடக்கலைங்க, சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை. அடப்பாவிகளா, சேப்பாக்கம் மைதானத்தில் விசிலூதினால் சேகுவேராவுக்கு ஜுரம் வருதான். சேகுவேரா இதையெல்லாம் கேட்காம நல்ல வேளை பிடல் காஸ்ட்ரோ செத்து போயிட்டார். அவர் மனசு என்ன பாடுபடும்? விளையாட்டு என்பது மக்கள் கவலைகளை மறந்து உடல் உழைப்பை செலுத்தி சந்தோஷமா இருக்கிற இடம். இத்தனை ஆண்டுகாலமாக சேப்பாக்கம் மைதானத்தில் விசில் சத்தம் ஓங்கி ஒலித்தது. விசிலுக்குனே பாட்டே போட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சின்னம், விசில் சின்னம் வந்துவிட்டது என்று சொன்னால் தீய சக்தி பயப்படுது, ஊழல் சக்தி பயப்படுது. இது இப்படியே போச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? தற்போது கிடைத்த செய்தி, பேருந்தில் கண்டக்டர் விசில் ஊதக்கூடாது. டிராபிக் போலீஸ் கையில் இருந்து விசிலை புடுங்கு, ஊதாத. நீ என்ன பண்ணாலும் ராஜா, தினந்தோறும் எங்க பார் மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. என் தாய்மார்கள் காலையில் அந்த மங்களமா பாலை வைக்கும் போது குக்கர் கூட என் விசில் சத்தத்தை சொல்லிதான் அடிக்கும். மண்ணுக்கு என்ன பிரச்சனை, மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை, அதை பாப்பீங்களா? விசில் ஊதக்கூடாதா?